இப்போது நான் ஒரு கதை எழுதப் போகிறேன். அது என் வாழ்க்கை நடத்த உண்மை கதைத்தான். வாருங்கள் கதை உள்ளே போவோம். நான் 2 மாதங்களுக்கு முன் தென்காசி அருகில் உள்ள செங்கோட்டை என்னும் ஊருக்கு சென்றேன். நான் ஒரு 5 மாதங்களுக்கு முன் கேரளாவில் உள்ள புனலூர் என்ற ஊருக்கு சென்று வரும்போது தான் செங்கோட்டை வழியாக பஸ் வந்தது. அன்று தான் செங்கோட்டை என்ற ஊரு இருப்பதே எனக்கு தெரியும். அப்போது எனக்கு மிகவும் பசி எடுத்தது. அதனால் நான் செங்கோட்டை பஸ் நிலையத்தில் இறங்கினேன். அதன்பின் செங்கோட்டை பஸ் நிலையத்தில் ஒரு உணவகத்தில் சாப்பாடு சாப்பிட்டு வந்து மதுரைக்கு பஸ் ஏற சென்றேன். பஸ் ஏறும் இடத்தில் மிகவும் கூட்டமாக இருந்தது. அதன்பின் ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு மதுரைக்கு செல்லும் பஸ் வந்தது. நான் அனைவரையும் ஏறி அமர்த்தோம். எனக்கு மட்டும் இடம் இல்லை. அதனால் நான் பஸ்ஸின் படியில் நின்று கொண்டு இருந்தேன். அப்போது என்னிடம் வந்த கண்டக்டர் டிக்கெட் எடுத்தேன். அவர் எனக்கு ஒரு சீட் பிடித்து கொடுத்தார். ஒரு 3 சீட்டில் ஒரு அம்மாவும் அவர் மகள் ஒருத்தியும் அந்த சீட்டில் அமர்ந்து இருந்தார்கள். அதில் எனக்கு ஒரு இடம் கொடுத்து என்னையும் அமர வைத்தார். பேருந்தும் மதுரைக்கு கிளம்பியது. நானும் போனில் ஹெட்போன்ஸ் பொருத்தி பாட்டு கேட்டு வந்தேன். அப்போது என் அருகில் இருந்த அம்மா, "தம்பி, நீ எந்த ஊரு போகணும்?" என்று கேட்டார்கள். நானும் மதுரைக்கு போகணும் அம்மா, நீங்கள் எங்க போகணும்னு கேட்டேன். அந்த அம்மா நானும் மதுரைக்கு தான் போறேன் என்று சொன்னார்கள். நானும் சரி என்று சொல்லிவிட்டு மதுரைக்கு எதற்காக போறீங்க அம்மா என்று கேட்டேன். அதற்கு அவர் என் அண்ணன் பொண்ணுக்கு சடங்கு என்று சொன்னார்கள். அதன்பின் அவர்கள் என்னை கேட்டார்கள். நான் சொன்னேன், நான் கேரளாவில் உள்ள புனலூருக்கு சென்று மீண்டும் திருச்சிக்கு செல்லுகிறேன் என்றேன். அவர்களும் சரிப்பா என்று சொல்ல, நான் உங்களுக்கு எந்த ஊரு அம்மா என்று கேட்க அவர்கள், நான் செங்கோட்டை தான்பா, இப்போ மதுரைக்கு செல்லுகிறேன் என்றார். அதன்படி அவர் பெண்ணை அறிமுகம் செய்து வைத்தார்கள். அவள் பெயர் சுபபிரியா. அவர் செங்கோட்டையில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 1 படிக்கிறாள் என்று கூறினாள். நானும் என்னை பற்றி கூறினேன். மிகவும் ஜொலியாக பேசி வந்தோம். அதன்பின் விருது நகர் பேருந்து வந்தது. அம்மா என்னிடமிருந்து, "தம்பி, என்னால் நடக்க முடியவில்லை. என் பெண்ணுக்கு கழிவறைக்கு செல்ல வேண்டுமா? நீ அழைத்து சென்று கூட்டி வரியா?" என்று கேட்டார்கள். நானும் சரி என்று சுபபிரியாவை அழைத்து சென்று கூட்டி வந்தேன். கழிவறைக்கு சென்று வரும் வழியில் என்னுடன் பேசி வந்தாள். அதன்பின் நான் டீ குடித்துவிட்டு அம்மாவிற்கு வடை வாங்கி கொடுத்தேன். அம்மா, "எதற்கு தம்பி?" என்று கேட்டாள். நான் "இருக்கட்டும் அம்மா" என்றேன். அதன்பின் பேருந்து விருது நகரை விட்டு கிளம்பியது. நான் அம்மாவிடம் கேட்டேன், "என் உங்களுக்கு நடக்க முடியாத என்று?" அவர், "என் கால் மூட்டு வலிப்பா, அதான் நடப்பேன், மெதுவாக நடப்பேன்" என்றார்கள். நான் அவர்களிடம் கேட்டேன், "ஏன் புனலூரில் நல்ல முறையில் மருத்துவம் பார்ப்பார்கள், அங்கு செல்லுங்கள், அங்கு பணமும் குறைவாகத்தான் வாங்குவார்கள்" என்றேன். அப்போது அம்மா, "சரி தம்பி, அவர் நம்பர் தா" என்றார்கள். நான், "உங்க வாட்ஸ்அப் நம்பர் தாங்கள், அதில் அனுப்புகிறேன்" என்றேன். அதற்கு, "என்னிடம் வாட்ஸ்அப் இல்லை, என் பெண்ணு நம்பருக்கு அனுப்பு பா" என்றார். நானும் சுபபிரியா வாட்ஸ்அப் நம்பர் வாங்கி அட்ரஸ் அனுப்புனேன். அவர்கள் கண்டிப்பாக அந்த மருத்துவர்களை பார்ப்பேன் என்று கூறினார். அதன்பின் மதுரை ECR வந்தது. அவர்கள் அந்த ஸ்டாப்பில் இறங்கினார்கள். நான் மதுரை பேருந்து நிலையத்திற்கு வந்து ஒரு டீ குடித்து விட்டு திருச்சிக்கு பேருந்து ஏறினேன். அதன்பின் திருச்சி பஸ்ஸில் டிக்கெட் எடுத்துவிட்டு மொபைல் நெட் ஆன் செய்து யூடியூப் வீடியோ பார்த்து கொண்டு இருந்தேன். அப்போது ஒரு நியூ நம்பரில் இருந்து ஒரு மெசேஜ். என்ன என்றால், நானும் அம்மாவும் மாமா வீட்டிற்கு வந்துவிட்டோம் என்று. நான் உடனே வாட்ஸ்அப் உள்ளே சென்றேன். அப்போது எனக்கு தெரியும் சுபபிரியா தான் எனக்கு மெசேஜ் செய்தது என்று. நானும் அவளிடம் ஓகேமா என்று சாட் செய்தேன். அவளிடம் மீண்டும் மெசேஜ் என்ன என்றால், "நீங்கள் எங்க இருங்கீங்க என்று." நான், "திருச்சி பஸ்ஸில் ஏறி விட்டேன் மா" என்று அனுப்பினேன். அதன்பின் அவள், "ஓகே, டேக் கேர், குட் நைட்" என மெசேஜ் வந்தது. நானும், "ஓகே, என்ஜாய் ஃபங்க்ஷன், குட் நைட் மா" என்று அனுப்பினேன். அதன்பின் நான் மூவி பார்த்து கொண்டு பஸ்ஸில் சென்றேன். மறுநாள் காலையில் நான் குட் மார்னிங் மெசேஜ் செய்தேன். அவளும் குட் மார்னிங் என மெசேஜ் செய்தாள். நான் ஒரு வாரமாக குட் மார்னிங் அண்ட் குட் நைட் மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தேன். அதன்பின் அவளிடம், "நான் சாட் செய்வது பிடிக்குமா?" "பிடிக்காத."
என்ற கேள்வி கேட்டேன். அதற்கு அவள் எனக்கு நீங்கள் சாட் செய்வது மிகவும் பிடிக்கும் என்றாள். அப்படியே வாட்ஸ்அப் சாட் செய்து கொண்டே இருந்தோம். சாட்டில் 1 மாதம் பேசிட்டு இருந்தோம். அதன்பின் நான் சுபபிரியாவிடம் நீ யாராவது லவ் பண்ணுறியா கேட்டேன். அவள் ஆமா என்று சொல்ல எனக்கு பயமாக இருந்தது. நான் அவளிடம் யார நீ லவ் பண்ணுறன்னு கேட்டேன். அவள் நான் ஒருவரை லவ் பண்ணுறேன். ஆனால் அவர் என்னை லவ் பண்ணுறனா தெரியவில்லை என்று சொல்ல. நான் அவன் யாரு என்று கேட்க அவள் தயங்கிக் கொண்டே நீங்கள் தான் சொல்ல. எனக்கு என் மனதில் ஆனந்தம். அதை அவளிடம் காட்டாமல் நான் ஏன் உன்னை லவ் பண்ணனும் கேட்டேன். அவள் ஏன் லவ் பண்ணா என்ன என்று கேட்டாள். அதற்கு நான் அம்மா தவறாக நினைக்க மாட்டார்களா என்றேன். அதற்கு அவள் முதலில் லவ் பண்ணுவோம், அடுத்து அம்மாவை பார்ப்போம் என்று சொல்ல. நான் ஓகே டி என்று மெசேஜ் பண்ண. அவள் லவ் யடா என்று மெசேஜ் செய்தாள். அன்று இரவு 8 மணிக்கு இருவரும் கால் பேசினோம். அதன்பின் நான் மொபைல் நெட் ஆஃப் செய்து உறங்கினேன். மீண்டும் அடுத்த நாள் அவள் கால் செய்தாள். நான் என்னடி பிரியா என்று கேட்டேன். அவள் நான் பிரியா தான், நீ என்ன பண்ற என்று கேட்டாள். நான் அப்போது என் நண்பர்களுடன் டீ கடையில் இருந்தேன். அந்த நேரத்தில் என் நண்பன் ஒருவன் கெட்ட வார்த்தையால் ஒருவனை திட்டினான். அதை பிரியாவும் கெட்டுவிட்டால் நானும் அதை பெரிய விஷயமாக எடுத்து கொள்ளவில்லை. இருவரும் காதல் மோகத்தில் பறந்து கொண்டு இருந்தோம். எனக்கும் சந்தோஷமாக இருந்தது. இப்படியே நாள் சென்றது. ஒரு நாள் பிரியா கால் செய்ய நான் மொபைல் அட்டெண்ட் செய்து என்ன டீ என்று கேட்டேன். அவள் எந்த ஊருல இருக்குன்னு கேட்டா. நான் சொன்னேன் நான் இப்போ மதுரையில் இருக்கேன் டீ என்றேன். அவள் உடனே நான் மதுரைக்கு தான் வரேன், எங்கேயும் போகாமல் இரு என்றாள். நானும் சரி டீ என்றேன். ஒரு 5 நிமிடம் பிறகு அவள் கால் செய்தாள். நான் என்ன டீ என்றேன். அவள் நான் மதுரை பேருந்து நிலையத்தில் இருக்கேன் வா என்றாள். நான் வேகமாக என் பைக் எடுத்து கொண்டு சென்றேன். அவளை அதிக நாட்கள் பார்க்காதது இப்போ பார்க்கும்போது அழகாக இருந்தாள். அவள் என்னிடம் நான் ஃப்ரீ, எங்கே போலாம் என்று கேட்டாள். நான் உடனே என் நண்பன் வீட்டுக்கு போலாம், யாரும் இருக்க மாட்டார்கள் என்று சும்மா கூறினேன். அவள் சிரித்து கொண்டே சரி என்று சொல்ல நான் பைக்கை என் நண்பன் வீட்டுக்கு விட்டேன். வீட்டிற்கு போனவுடன் எங்களின் ஆசை சும்மா விடவில்லை. அதன்பின் இருவரும் கடையில் உணவு வாங்கி சாப்பிட்டு என் நண்பனின் வீட்டில் இருந்து கிளம்பினேன்.